அமித்ஷா அங்க வந்த மதுரையில பேசும்போது ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு போறாரு. நாங்க கொடுக்கிற பணத்தை இவங்க சரியா கூட பயன்படுத்துறது இல்ல. நாங்க ஒண்ணுக்கு கொடுத்தா இவங்களுக்கு செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்னு ஒரு பெரிய பழிய போட்டுட்டு போனார். அவர் ஸ்டேஜ் ஏறும்போது பூரா என்ன பெரிய டைலாக் சொல்லுவாரு, நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன். இது ஸ்டாண்டர்ட் டைலாக் அவருக்கு, இந்த ஸ்கிரிப்ட். இதை சொல்லாம இறங்க மாட்டார். அப்படி இருக்கிறவர்கிட்ட இந்த மதுரையில அமித்ஷா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மைக்கை போட்டு நிருபர்கள் கேட்கறாங்க, என்னங்க நீங்க அமித்ஷா உங்களுக்கு கொடுத்த நிதியை நீங்க சரிவர பயன்படுத்துறது இல்லைன்னு ஒரு குற்றம் சாட்டிட்டு போயிருக்காரு, அது உங்களுக்கு பதில் என்னன்னு மைக்கை நீட்டுறாங்க. அவரு வேண்டாங்கன்னு பயந்துட்டு போறாரு. அதே ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலையும் சில வைங்க சார், அந்த விண்ணப்பத்தை வைங்க. அதே மாதிரி இன்னைக்கு 1000 ரூபாய் காசு வெளியிட்டாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. அந்த 1000 ரூபாய் ஞானம் எதுக்காக விட்டது ஆங்கிலத்திலையும் இருக்கு, இந்தியில தேவநாகரி ஸ்கிரிப்ட்லயும் இருக்கு. தமிழ்ல ஏன் இல்ல? மோடி ஐயா அவர்கள் தமிழ் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. தமிழ் பாடல்களை திருக்குறள் எங்க போனாலும் சொல்றாருல்ல. அப்ப அந்த காயின்ல ஒரு தமிழ் வார்த்தையை போட்டிருக்கலாம்ல. ஒரு பஞ்ச பராதைகளா நம்ம சுத்திக்கிட்டு இருந்த மாதிரியும் தமிழ்நாடு ஒண்ணுக்கு லாக்கியற்ற மாநிலமா இருந்த மாதிரியும் இவங்களுடைய கட்டமைப்பு. சார், நீங்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிங்க, அதே போல் சீமான் அவர்களும் ஒரு கோரிக்கையை முன் வச்சார். மோடி ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுக்கிறதுலாம் இருக்கட்டும், ஆனால் கப்பல் படைக்கு பேர் வைக்கிறப்போ இந்தியாவிலே நான் ஒரு ஆள் தான் வலியுறுத்தினேன், கப்பல் படைக்கு ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனோ பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அர்ஜுனான்னு பேர் வச்சாங்க. ஏவுகணை படைக்கு வச்சிருந்தா பரவாயில்ல, இதுக்கு ஏன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. நியாயமான கேள்வி தானே, நியாயமான கோரிக்கை தானே. இது யார் வரணும்? நீங்க சீமான் சொன்னா கேட்டுருவாங்களா? சீமான ஒரு ஆதங்கத்தை தான் சொல்ல முடியும், ஒரு வழியில தான் வெளிப்படுத்த முடியும். இது கேட்க வேண்டிய ஆள் யாரு? கண்டிப்பா நம்ம முதல்வர் கேட்டுக்கலாம். ஏன் கேட்டிருக்கலாம்ல? அப்ப நீங்க திராவிடத்தை தூக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிஸ்டத்திலையும் என்னென்னலாம் இருந்துச்சோ அத்தனையும் குழி தோண்டி புதைக்கிறீங்க. இன்னும் ஆர்எஸ் பாரதி ஒரு படிப்பை என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் நாய்ங்கள்லாம் பிஏ படிக்குதுங்கிறார். ஸ்டாலின் சீமானை பயன்படுத்திப்பாரா யாரையாவது அடிக்கிறது? அப்படிதான் சார். அப்ப அந்த அளவுக்கு சீமான் வீக்கா இருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு திராவிட கொள்கையை ஏறி அடிக்கிறது, உச்சந்தலையிலிருந்து உள்ள பாதத்து வரைக்கும் அடிக்கிறது யாரு? சீமான் கண்டிப்பா பண்றாரு சார். சீமான் மட்டும்தான் பண்றாரு. சீமான் பண்றாருல்ல, சீமான் மட்டும்தான் பண்றாரு. Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? அட்டாசமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது இந்த கடந்த 10 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கியிருக்கோம். ஆனால் தமிழ்நாடு நிதி ஒதுக்கலைன்னு மீண்டும் எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியோடு ஒப்பிடும்போது இது 3 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது மோடியினுடைய ஃபர்ஸ்ட் டே அந்த மீட்டிங் நடந்தது தூத்துக்குடியில் நடந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரு 4500 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி பணிகளை அர்ப்பணிக்கிறாங்க நாட்டுக்கு. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா உள்கட்டமைப்பு வசதி மற்றும் எனர்ஜி, அதில் ரோடுவேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாகட்டும், ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு, போர்ட்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா 4500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சமீபமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தமிழகத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் தான் கொண்டு வந்தோங்கிற மாதிரி. இன்றைக்கி திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி சற்றேறக்குறைய 67லேருந்து நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் திராவிட கட்சிகள் இருக்குது. திராவிட கட்சிகள்னு வரும்போது அதில் அதிமுகவும் திமுகவும் கலந்து தான் ஆண்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனோன்னா 32 ஆண்டுகள், சற்றேறக்குறைய ஒரு 6 ஆண்டுகள் திமுகவை விட அதிகமாக நாட்டாண்டது அதிமுக. ஆமாம். அந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாமே இந்த கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் தான் இந்த ஒட்டுமொத்த சாதனையும் தமிழ்நாட்டில் வந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை மோடி அவர்கள் இந்த மீட்டிங்கை பயன்படுத்தி அவரும் அரசியல் பேசுகிறாரு. அதிலெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வளர்ச்சியை மட்டும் பேசல, அரசியலும் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, தமிழ்நாடு வளர்ந்துருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு துணை புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத தான் அவர் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாகவே பட்டியலிடுறாரு. இன்னும் அமித்ஷா அவர்கள் மதுரை மீட்டிங்கில் பேசினார். அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார், பாரதிய ஜனதா மாநாட்டுக்கு வரும்போது. அப்போ தெளிவாகவே சொல்கிறாரு, நீங்கள் 10 ஆண்டுகளில் திமுக காங்கிரஸ் பேரில் இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த நிதிங்கிறது பார்த்தீங்கன்னா 1,53,000 கோடி. இந்த கடந்த 11 வருஷமாக நாங்கள் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும்போது இப்போ நாங்கள் கொடுத்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 6,80,000 கோடி. அப்போ 1,53,000 கோடி எங்கே இருக்குது, 6,80,000 கோடி எங்கே இருக்குது? அந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக அமௌண்ட்
கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் தமிழகத்துக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணலைங்கிற வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இதை அடிப்படையாக வச்சு அவங்க வந்து அன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க. நிருபர்கள் வந்து திமுக காரங்கிட்ட கேட்கும்போது அப்போ ஒரு பெரிய நம்ம மதிக்கக்கூடிய திமுகவுடைய நபர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அன்னைக்கு பணத்தினுடைய மதிப்பு என்னங்க, இன்னைக்கு பணத்தினுடைய மதிப்பு என்னங்க. சார் அது சரியான கேள்வியும் கூட சார். அன்னைக்கோட மதிப்பும் இன்னைக்கோட மதிப்பும் ஒப்பிடக்கூடாது. அதைத்தான் அது மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதாவது பணத்தில் எப்பயுமே வந்து ஃபியூச்சர் வேல்யூ ப்ரெசன்ட் வேல்யூன்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ₹1 இருக்கிறது வந்து 10 வருஷம் கழிச்சு அதே ₹1 இருக்காது. உதாரணத்துக்கு எதுன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த பணவீக்கம்ங்கிறது ஒன்று பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நியாயமான கேள்வி. ஆனால் அது எவ்வளோன்னு சொல்லணும் இல்லையா. நான் வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிஷியன் அண்ட் எம்பிஏ. ஓகே. அப்போ இதில் வந்து ஃபியூச்சர் வேல்யூனுடைய ஃபார்முலா வந்து ப்ரெசன்ட் வேல்யூ மல்டிப்ளைடு பை இன்ஃப்ளேஷன் ரேட்டு டு த பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதுதான் வந்து ஃபியூச்சர் வேல்யூனுடைய ஃபார்முலா. ஓகே. அப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ₹1 இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இன்ஃப்ளேஷன் 6% வச்சுக்கிட்டிங்கன்னா 1 பெருக்கல் 1.06 பிராக்கெட் போட்டு டு த பவர் ஆஃப் 10 வருஷம்னா 10 வருஷம், 20 வருஷம்னா 20 வருஷம், எத்தனை ஆண்டுகளோ அது. அப்போ அதுக்கு டு த பவர் ஆஃப் 10ன்னு போட்டிங்கன்னா ₹1 அன்னைக்கு இருந்தது இன்றைக்கி, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ₹1 இன்னைக்கு மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் 6%ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹1.79. அன்றைக்கி ₹1ங்கிறது இன்றைக்கி எவ்வளோக்கு சமம்? ₹1.79 சமம். இன்ஃப்ளேஷன் 7% அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ₹1.97 சமம். இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். சற்று ஏறக்குறைய 7%, 6%க்கு நடுவில் தான் இருக்குது. ஓகே. அப்போது அன்றைக்கி ₹1ங்கிறது நீங்கள் 7% இன்ஃப்ளேஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 10 வருஷத்தில் இருந்த கடந்த 10 வருஷத்தில் ₹1ங்கிறது ₹1.97 இருந்தால் போதும். இது டபுள் மடங்கு கூட ஆகலை. ஆனால் 1,53,000 கோடி எங்கே இருக்குது? 6,80,000 கோடி எங்கே இருக்குது? 6,80,000 கோடியை 1,53,000 வகுத்தீங்கன்னாக்கா 4.44. அதாவது 4.4 மடங்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அவங்க வாங்கிட்டு வந்த காசை விட 4.44 மடங்கு இன்னைக்கு எந்த விதமான மத்திய அரசாங்கத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பங்கெடுப்பு இல்லைன்னாலும் பாரதிய ஜனதா வந்து 6,80,000 கோடி கொடுத்துருக்குன்றாங்க. அதோட அந்த மீட்டிங்கில் வந்து அப்போ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ இந்த 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 கட்டமைப்பு வசதிகள், இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா அவர் பேசும்போது இதெல்லாம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவலையா, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உதவி இருக்கு அப்படிங்கிற அந்த அரசியலையும் மோடி அவர்கள் பேசுகிறார். அதோட அமித்ஷா அங்கே வந்த மதுரையில் பேசும்போது ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு போகிறார். நாங்கள் கொடுக்குற பணத்தை இவங்க சரியாக கூட பயன்படுத்துறது இல்லை, நாங்கள் ஒன்றுக்கு கொடுத்தா இவங்களுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபண்டுன்னு ஒரு பெரிய பழியை போட்டுட்டு போனார். இது சாதாரண பழியா பெரிய பழியா? கண்டிப்பாக பெரிய பழி சார். பெரிய பழி. இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஸ்டேஜ் ஏறும்போது பூரா என்ன பெரிய டைலாக் சொல்லுவார், நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்பார். இது ஸ்டாண்டர்ட் டைலாக் அவருக்கு, இந்த ஸ்கிரிப்ட். இதை சொல்லாமல் இறங்க மாட்டார். சரி. அப்படி இருக்கிறவர்கிட்ட இந்த மதுரையில் வந்து அமித்ஷா பேசிட்டு போனதுக்கப்புறம் மைக்கை போட்டு நிருபர்கள் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் வந்து அமித்ஷா வந்து உங்களுக்கு கொடுத்த நிதியை வந்து நீங்கள் சரிவர பயன்படுத்துறது இல்லைன்னு ஒரு குற்றம் சாட்டிட்டு போயிருக்காரு, அது உங்களுக்கு பதில் என்னன்னு மைக்கை நீட்டுறாங்க. என்ன சொல்லியிருக்கணும் ஒரு துணை முதலமைச்சர்? கண்டிப்பாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் கடந்து போனார். அவர் வேண்டாங்கன்னு பயந்துட்டு போகிறார். நீங்கள் தான் மோடியை கண்டாலும் பயப்பட மாட்டீங்க, ஈடியை கண்டாலும் பயப்பட மாட்டீங்களா? இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அவர் என்ன சாதாரண கட்சியினுடைய தொண்டனா? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு யார்? துணை முதல்வர். அப்போ முதலமைச்சருக்கு அடுத்த லெவலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம், துணை முதலமைச்சருங்கும் போது. அப்போ இந்த மாதிரி ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்லும்போது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு பிரஜையாக நமக்கு வந்து அவர் நல்ல பதிலை கொடுத்து அமித்ஷாவுடைய மூஞ்சியில் கரிய பூசணும்னு நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவர் சொன்னது இவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு. வேண்டாங்கன்னு பயந்துட்டு போகிறீங்க, என்ன காரணம்? அப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்ல. அப்போ விளக்கம் கொடுத்துருந்தா இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும்ல. நீங்கள் பயந்துக்கிட்டு கடந்து போகும்போது அப்போ அவங்க சொல்கிறது பூரா உண்மை தானே. அப்போது இன்றைக்கி மோடி அவர்கள் பேசுனதும் அந்த அடிப்படையில் தான் பேசுகிறாரு. இன்றைக்கி தமிழகம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த 4 வருஷத்தில் தான் வளர்த்திட்டாங்களா? நாங்கள் இந்த 11 வருஷத்தில் எவ்வளோ லட்சம் கோடிகளை கொடுத்துருக்கோம். நாங்கள் காங்கிரஸ் கொடுத்ததை விட நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் ஃபியூச்சர் வேல்யூ எடுத்துக்கங்க, நீங்கள் பண மதிப்பு அன்றைக்கி இருந்த இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையும் போட்டுக்குங்க. எதுக்குமே இது ஈடு இல்லையே. 1,53,000 கோடிக்கும் 6,80,000 கோடிக்கும்.
அப்போ இது அவங்க மத்திய அரசாங்கம் வந்து அவங்க சொல்றதுல வந்து தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ந்ததுங்கிறது அவங்க மறுக்கிறது இல்லை. ம். மோடி அவர்கள் பேசும்போதும் வளர்ந்த தமிழகம் வளர்ந்த பாரதத்துக்கு மிகவும் முக்கியங்கிறார். ம். அது எந்த ஒரு ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி, நான் என்னுடைய கட்டுரைகளை முடிக்கும் போதே வாழ்க தமிழகம் வளர்க பாரதம் தான் எழுதுவேன், முடிப்பேன். ம். அப்ப தமிழகம் வாழ்ந்தா மட்டும்தான் பாரதம் வளர முடியும். ஓகே. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ம். அப்போ இப்போ கிடைச்ச இந்த வளர்ச்சியை பூராமே இந்த 4 வருஷத்துல தான் இவங்க தமிழ்நாட்டை பில்டப் பண்ணிட்டாங்களா? அப்படி முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கும் போது அவங்க வந்து இதை அம்பலப்படுத்திக்கிட்டு போறாங்க. ம். அப்படிதான் நம்ம இதை பார்க்குறோம். புரியுது சார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கலைஞர் டிவியில் அவங்க வந்து எடுத்தே போட்டிருந்தாங்க, மக்களவையில் நிர்மலா சீதாராமன் வேறு விதமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்தாங்க. அதில் 10 லட்சம் கோடி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மோடி இப்படி சொல்கிறாரு, அப்போ மோடியே ஒத்துக்கிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு குறைவான நிதி தான் கொடுத்துருக்கோன்னு மோடியை ஒத்துக்கிட்டாருன்னு இல்லை, சொல்லல. அதாவது ஸ்டேஜில் பேசும்போது அவர் இங்கே குறிப்பாக பேசுறது வந்து அந்த உள்கட்டமைப்பு வசதி, எனர்ஜி, ம். இதை மட்டும்தான் பேசுகிறார். ம். ஸோ அவங்க முழு ஃபண்டை பற்றி அவங்க பேசல. ஓகே. அப்போ அந்த முழு ஃபண்டு என்னங்கிறது நீங்கள் இப்போ வெள்ளை அறிக்கை விடுங்க. ம். இவ்வளோ தூரம் நீங்கள் குற்றச்சாட்டுன்னு நீங்கள் வைக்கும்போது, இப்போ நான் வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறேன், எனக்கு வந்து ராபின் வந்து வாங்கின காசை எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு. ம். யார் வந்து இதுக்கு போய் ஃபைல் பண்ணணும்? நான் தானே ஃபைல் பண்ணணும். கண்டிப்பா. எப்போ கொடுத்தேன், என்ன பண்ணேன், என்னைக்கு நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க, இன்னும் வர வேண்டிய பாக்கி எவ்வளோ இருக்குது, என்ன எதுங்கிறது நான் தானங்க கொடுக்கணும். ம். மேடையில் 2 பேர் பேச 3 பேர் வார்த்தை வர்றதில் வந்து வச்சு பேசிட முடியுமா? ம். உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களே பேசும்போது குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் தேதியை மாற்றி சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு எடுத்துக்க முடியுமா? ம். ஸ்லிப் ஆஃப் த டங்க் யாருக்கு வேணா வரும். ம். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். இது மனித இயல்பு. ம். அதனால வந்து உடனே இந்த நம்பர் மாறி போச்சு பாருங்க எல்லாம். நீ இதுவா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வேண்டியது. அப்போ துணை முதலமைச்சர் ஏன் பேசல அன்னைக்கு? ம். கேட்டகரிக்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்கல்ல. சார், ஆனால் நம்பர் நீங்க தான் இப்போ ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. இப்போ பெர்மிட்ஸ் வந்து போயிட்டார்ல, நாளைக்கு காலையில் வெள்ளை அறிக்கை விடுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல. மோடி சொல்றது பொய்யா, யார் சொல்றது பொய்? இப்போ நம்ம மோடி சொல்றது தான் அப்பட்டமான பொய்னா மோடியை பற்றி விமர்சிப்போம் அதிகமாக. புரியுது சார். நம்பர் மாறிச்சு அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி நம்பர் மாறுமா? ஏன்னா இவங்க 10 லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க, இவர் 3 லட்சம் தான் சொல்கிறாரு. அதனால தான் உதாரணம் சொன்னேன். இன்னைக்கு வந்து சுதந்திர தினம் மாறுமா? மாறாது. குடியரசு தினம் மாறுமா? மாறாது. அவர் என்ன நேற்று தான் வந்து சட்டசபைக்கு வந்தாரா, அரசியலுக்கு வந்தாரா? ஓகே. அப்போ அந்த தேதி மாறுதில்ல. ம். அந்த தேதியே மாறும்போது மற்றதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காதா என்ன? ஓகே. அதை தான் சொல்ல வரேன். அப்போ இந்த மாதிரி ஸ்லிப் ஆஃப் த டங்க் யாருக்கு வேணா வரும். அதுக்காக வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னா நான் பைத்தியக்காரன். ம். அது ஸ்லிப் ஆஃப் த டங்க்ல வருது. புரியுது. அது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் வரும். புரியுது சார். திமுக மேலே இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது. அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ அது வந்து மத்திய அரசுன்னு குறிப்பிட்டாங்க, இப்போ ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமும் பாஜக தரப்புலேருந்து வைக்கப்படுது சார். ஆமாம், இந்த மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாத சில விஷயங்களை தான் திமுக வந்து எடுத்து போராடுது. ம். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு இப்போ எனக்கே வந்து என்ன விமர்சனம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆமாம், போறீங்க. சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் வைக்கிறது வரவேற்கிறோம், ம். இந்தியா பூரா வைங்க. அதே ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலையும் சிலை வைங்க சார். ம். அந்த விண்ணப்பத்தை வைங்க. ம். அதே மாதிரி இன்னைக்கு 1000 ரூபாய் காசு வெளியிட்டாங்கல்ல, ம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. அந்த 1000 ரூபாய் வந்து ஞானயம் எதுக்காக விட்டதுன்னு ஆங்கிலத்திலையும் இருக்குது, இந்தியில் தேவநாகரி ஸ்கிரிப்ட்லையும் இருக்குது. ம். தமிழில் ஏன் இல்லை? மோடி ஐயா அவர்கள் வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறாரு. தமிழ் பாடல்களை திருக்குறள் எங்கே போனாலும் சொல்கிறாருல்ல. ம். அப்போ அந்த காயினில் வந்து ஒரு தமிழ் வார்த்தையை போட்டிருக்கலாம்ல. ம். இப்போ இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. எல்லா இடத்துலையும் நீங்கள் சிலை வைங்க. ம். அப்போது எதனால் வந்து அங்கே மோடி வந்து அதை பற்றி பேசுகிறாருன்னா, திமுக இன்னைக்கு பேசுகிறது எல்லாமே திராவிடம்னு ஒரு வார்த்தை உருவானதுலேருந்து, இந்த திராவிடம்னு வந்ததுலேருந்து தான், இன்னும் இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த 4 வருஷத்தில் தான் தமிழ்நாடு வந்து இந்த லெவலுக்கு இருக்குது. ம். அதுக்கு முன்னாடி பூரா ஒன்றுமே இல்லாமல் ஓகே. ஒரு பஞ்ச பராதைகளாக நம்ம சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரியும், தமிழ்நாடு ஒன்றுக்கு லாக்கியற்ற மாநிலமாக இருந்த மாதிரியும் இவங்களுடைய கட்டமைப்பு. புரியுது. அப்போது அதுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் நீங்கள் தூக்கி பிடிச்சிருந்தீங்கன்னா மோடி எதுக்கு சார் வந்து இங்கே தூக்க வேண்டிய கட்டாயம் வருது? புரியுது. அப்போ நீங்கள் திராவிடத்தை தூக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே அத்தனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிஸ்டத்துலையும் என்னென்னலாம் இருந்துச்சோ அத்தனையும் குழி தோண்டி புதைக்கிறீங்க. ம். இன்னும் ஆர்எஸ் பாரதி ஒரு படிப்பை என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் நாய்ங்கள்லாம் வந்து பிஏ படிக்குதுங்கிறார். ம். அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கலாம் அறிவே கிடையாதா? எத்தனை சான்றோர்கள் பிறந்த மண், எத்தனை ஞானிகள் பிறந்த மண், ம். எத்தனை கல்வியாளர்கள் பிறந்த மண், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன தத்துவத்தை கொண்டு வந்த மண் இது. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு
பெரிய சமத்துவத்தை கொண்டு வந்த மண்ணு. ம். திருக்குறள், திருவள்ளுவர், அது என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதெல்லாம் திராவிடம் ஆய்வீங்களா? வள்ளலாறு, திருவள்ளுவர், இந்த மாதிரி பெரிய பெரிய சான்றோர்கள் எல்லாமே திராவிடம் தான் வந்து எங்களை படிக்க வச்சு அறிவு கொடுத்து ஆளாக்குச்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுனீங்கிறத சொன்னீங்கன்னா நியாயமாக இருக்கும். ஓகே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகமும் திராவிடத்தினுடைய பலன் அப்படின்னீங்கன்னா பச்சை புள்ள சிரிக்காதா? புரியுது. அப்போது நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்க மறந்துட்டு உங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து திராவிடம் திராவிடம்னு நீங்கள் பேனர் அடிக்கணும்னு பார்த்தனால இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து இங்கே அருமையாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே. அப்போ நீங்கள் ஃபுல் டாஸ் போடுறதுனால தான் சார் அவர் 6 அடிக்கிறாரு. நீங்கள் ஏன் ஃபுல் டாஸ் போடுறீங்க? அதுதான் நம்ம கேள்வியாக வைக்கிறோம். புரியுது சார். நீங்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிங்க, அதே போல் சீமான் அவர்களும் ஒரு கோரிக்கையை முன் வச்சார். மோடி ராஜேந்திர சோழருக்கு வந்து விழா எடுக்கிறதுலாம் இருக்கட்டும், ஆனால் வந்து கப்பல் படைக்கு பேர் வைக்கிறப்போ இந்தியாவிலே நான் ஒரு ஆள் தான் வலியுறுத்தினேன், கப்பல் படைக்கு ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனோ பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அர்ஜுனான்னு பேர் வச்சாங்க, ஏவுகணை படைக்கு வச்சிருந்தா பரவாயில்ல, இதுக்கு ஏன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. நியாயமான கேள்வி தானே, நியாயமான கோரிக்கை தானே. இது யார் வரணும்? இன்னைக்கு சீமான் சொன்னால் கேட்டுருவாங்களா? ம். சீமான ஒரு ஆதங்கத்தை தான் சொல்ல முடியும், ஒரு ஒரு வழியில தான் வெளிப்படுத்த முடியும். இது கேட்க வேண்டிய ஆள் யாரு? கண்டிப்பாக நம்ம முதல்வர் கேட்டிருக்கலாம். ஏன் கேட்டிருக்கலாம்ல? அதுக்கு எங்கேயாவது நீங்கள் வச்சிங்களா? நீங்கள் ராஜேந்திர சோழனுடைய அந்த கப்பல் படை கட்டமைச்சு இன்னைக்கு 1000வது ஆண்டு விழாவை தான் இன்னைக்கு கொண்டாடுறோம். ஏன் இதை முன்னிட்டு நீங்கள் ஒரு ஸ்கோர் பண்ணலாம்ல? ஸ்டாலின் ஐயா அவர்களை கேட்குறேன். இப்போ சீமான் கேட்ட கேள்வியை ஸ்டாலின் ஐயா கேட்டிருந்தாருன்னா புரியுது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறி இருக்கும் இல்லையா? இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கும். ஆனால் இப்பயும் அவங்க திராவிடம்ங்கிறத தானே ஏதாவது ஒரு வகையில் இதை திராவிடத்தை தூக்கி பிடிக்க முடியுமான்னு தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. தமிழர்களையோ இல்லை தமிழர்களுடைய பாரம்பரியத்தையோ அவங்களுடைய புகழாரத்தையோ எங்கேயாவது நீங்கள் பாடணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ சீமான் கேட்குறது நியாயம் தானே. புரியுது. இதே ராஜராஜ சோழனுடைய அந்த சமாதி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், அது ரொம்ப பாழ்பட்டு சிதிலமடைஞ்சு கிடக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் செய்யலை. ஆனால் பாஜக வந்து நாங்கள் செலவப்புன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எப்படி சார்? நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் டாஸ் போடுறீங்க சார், அவங்க 6 அடிக்கிறாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இப்போ சோழர் பரம்பரைங்கிற பெரிய நம்ம தமிழகத்தினே சேர சோழ பாண்டியர்கள்ங்கிறது, அப்புறம் சோழர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அமைஞ்சு இன்னைக்கு வந்து இவங்க ஜனநாயகத்தை பேசும்போது அவங்க அன்னைக்கே ஜனநாயகத்தை பின்பற்றுவாங்க. குடவோலை முறையிலங்கிறதுலாம் அன்னைக்கே வந்து வாட்டர் பாடி மேனேஜ்மெண்ட் அவங்கள மாதிரி சோழர் காலத்தில் இருந்த அளவுக்கு இல்லைன்றாங்க. எந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் அவங்க வந்து தேர் ஸ்கோரிங். நீங்கள் இன்னைக்கு ஒரு கட்டடக்கலையை எடுத்துக்கங்க. இன்னைக்கு தஞ்சாவூர் கோயில் எப்படி இருக்கு? ஆமாம். அப்போ எத்தனையோ வந்து ஒரு அற்புதங்களெல்லாம் வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சோழர்களெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போ அவங்களுடைய கல்லறை இப்போ ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கலைஞரனுடைய கல்லறை இருக்குது, எம்ஜிஆருடைய கல்லறை இருக்குது, ஜெயலலிதாவுடைய கல்லறை இருக்குல்ல. இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ சிறப்பு செய்யப்படுதுல்ல. ஏன் வந்து சோழர்களுடைய கல்லறைக்கு ஏன் நீங்கள் வந்து அதை செய்யலை? அப்போ எங்கே இருக்குது உங்களுடைய நோக்கம்? யார் மூலியமாக தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்குதோ அந்த தலைவர்களை மட்டும் நீங்கள் போற்றி பாதுகாக்கணுமா? ஏன் அதை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து அதை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்க முடியாதா? நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ராஜேந்திர சோழனையோ ராஜராஜ சோழனுடைய கல்லறையை வந்து நீங்கள் புனித தலமாக மாற்றி இன்றைக்கி வந்து அதை ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்கியிருக்க முடியாதா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். இன்றைக்கி மோடி வந்து போனதுக்கப்புறம் அது சுற்றுலாத்தலமாக மாறுறதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பாரதிய ஜனதாக்காரங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இதை வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை நாங்கள் மாற்றுறோம், பொருளாதாரத்தை. அப்போ இப்படி தானே நீங்கள் டூரிசம் டெவலப் பண்ணணும். ஓகே, அமைச்சரகம் இருக்கா இல்லையா டூரிசம்னு? அப்போ அதெல்லாம் இவங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டாங்கன்னாக்கா அப்புறம் நீங்கள் தானே கேட்டீங்க அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்ட்டு. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை தானே உங்களை திருப்பி கேட்பாங்க. புரியுது. நீங்கள் ஃபுல் டாஸ் போடும்போது 6 அடிக்காமல் ஃபுல் டாஸ் பாலுக்கு அவுட் ஆகிட்டு போவாங்களா அவங்க? புரியுது சார். சீமான் அவர்கள் வந்து திடீர்னு சொல்லிட்டு விஜய்க்கும் நமக்கும் தான் போர், அதாவது கொள்கை கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சனிக்கிழமை வந்து எக்மோரில் பேசுகிறப்போ சொல்லியிருந்தார் சார். எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, சீமான் அவர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு இன்னைக்கு அப்போ விஜய் வந்து முதலமைச்சராக கேண்டிடேட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? என்னுடைய பார்வையில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 10 to 15% வாக்கு இருக்கலாம் இன்னைக்கு தேதியில். இன்னும் போக போக அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் வச்சு எப்படி மாறுதுங்கிறது நமக்கு தெரியாது. அது அப்போ தான் நம்ம கணிக்க முடியும். இன்னைக்கு தேதியிலனாலும் ஒரு 10-15%. அப்போ இந்த 10 to 15% வச்சு நீங்கள் சீட்டை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட முடியுமா விஜய்? இல்லை. அப்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபரை கூட நீங்கள் போய் போட்டி போடுறதே வந்து எனக்கு சரியாக படலை. நீங்கள் யார் கூட போட்டி போடணும்? திமுக கூட போட்டி போடுங்க. அவங்க தான் ஆளுங்கட்சி. அவங்களோட நீங்கள் போட்டி போடுங்க. நீங்கள் இங்கே போய் சைடில் போய் நீங்கள் வந்து
ஒரு 3வது இடத்துலையோ அந்த இடத்துல வரக்கூடிய ஆட்களை போயிட்டு நீங்கள் ஏன் போய் பார்க்குறீங்க? ம். அப்போ அவர் சீமானுடைய இலக்கை வந்து அவர் மாற்றி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் இல்லையா? ம். அப்போ நீங்கள் முதலிடத்தை நோக்கி நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னா தானே அந்த முதலிடத்தை நோக்கி போக முடியும். ஓகே சார், அவர் வந்து அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து நமக்கு குறைஞ்சிடுது, விஜயால குறைஞ்சிருதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரோ அந்த மாதிரி? இல்லை, அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறேன் நான். ம். அதை வெளிப்படுத்தக்கூடாது. ஓகே. நீங்கள் வந்து முதலிடத்தை நோக்கி தான் உங்களுடைய பயணம் இருக்கணும். ம். அப்போ இன்னைக்கு சீமான் அவர்களும் வந்து அவர் தெளிவாக என்ன, அவர் வந்து கொள்கை சார்ந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலுங்கும் போது நாம் தமிழர் கட்சி ஆமாம். அவங்க வந்து யார் கூடயும் கூட்டணி இல்லை, சமரசம் இல்லை, எதுக்கும் சமரசம் இல்லை. ம். நாங்கள் வந்து எங்களுடைய கொண்ட கொள்கைகளை வந்து நீடித்த நெளிய பயணமாக இருந்தாலும் பயணிப்போங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோடு பயணிக்கிறீங்க. ம். அதனால தான் வந்து 1, 3, 6, 8.22% இந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் வளர்ந்துருக்கு. ம். அப்போது அவங்களே சொல்கிறது வந்து என்னுடைய ஆட்சியிலே நான் வந்து முதல்வர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ம். நாங்கள் கொள்கையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ம். ஆனால் என்னைக்காவது இந்த கொள்கை வெல்லுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ம். நான் சீமா இருக்கும்போதே முதல்வர் ஆகணுங்கிறது வந்து எங்களுடைய எண்ணம் கிடையாது அப்படின்னு அதையும் சொல்றாரு. அப்போ நீங்க வந்து நீங்க இலக்கு உங்களுடைய நம்பர் 1 இலக்கை நோக்கி நீங்க பயணிக்குங்கிறது என்னுடைய பார்வை. அப்போ வந்து நீங்க இன்னைக்கு விஜயை நீங்க வந்து ஒரு போட்டியாளராக கருதி நீங்க வந்து அங்க நீங்க வந்து ஃபைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. நீங்க எதிர்க்க வேண்டிய ஆள் வேற. ஓகே. இதோட தொடக்கம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சீமானும் முதல்வர் அவர்களும் சந்திச்சதுல இருந்து தான் வருது. அப்போ தாவேகா சார்பில் இருந்து கடுமையாக சீமானுக்கு எதிர்ப்பும் அதுக்கப்புறமா விமர்சனங்களையும் தெரிவித்தாங்க. அதுக்கு எதிர்கொள்ளும் வகையில் சீமான் இதை பேசினார் சார். இல்லை, அது வந்து ரொம்ப ஒரு பைத்தியகாரத்தனமான வாதமாக நான் பார்க்குறேன். ம். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் வந்து சீமானை வந்து பயன்படுத்திப்பாரா யாரையாவது இல்லை, அடிக்கிறது? அப்படிதான் சார் இன்னைக்கு. அப்போ அந்த அளவுக்கு சீமான் வீக்காரக்காரன் நீங்கள் நினைக்கிறீங்களா? ம். இன்னைக்கு திராவிட கொள்கையை ஏறி ஏறி அடிக்கிறது, உச்சந்தலைவிலிருந்து உள்ள பாதத்து வரைக்கும் அடிக்கிறது யாரு தமிழ்நாட்டில்? சீமான் கண்டிப்பாக பண்ணுறாரு சார். சீமான் மட்டும்தான் பண்ணுறாரு. சீமான் பண்ணுறாருல்ல, சீமான் மட்டும்தான் பண்ணுறாரு. ஓகே. ஏன்னா மற்ற எல்லா கட்சியும் இப்போ விஜயும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாரு, அண்ணா திமுகவும் திராவிடத்தில் தான் இருக்காங்க, திமுகவும் திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்த திராவிடத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம் நாம் தமிழர், அதாவது தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்சி தான் திராவிடத்தை வந்து பகிரங்கமாகவே அடிக்குது. ஓகே. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஸ்டாலினை போய் பார்த்ததுனால, ஏங்க நீங்கள் வந்து கொஞ்சம் விஜய் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு ஸ்டாலின் சொல்லி அதை கேட்டு சீமான் போய் வந்து இப்படி பேசுகிறாருன்னு நினச்சா இது வந்து அரசியல் அறியாமையில் இருக்கு. மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் கூட இதை வந்து வெளிப்படுத்துறாரு. ப்ராஜெக்டே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ சவுக்கு சங்கருக்கு அவர் மேலே எனக்கும் மரியாதை உண்டு. அதுக்காக சவுக்கு சங்கர் சொல்கிறத பூரா வந்து நான் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ம். அப்போ நம்மளுடைய அறிவுக்கு நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ சீமானுடைய அரசியல் எப்பேற்பட்ட அரசியல், திராவிட அரசியல் எப்பேற்பட்ட அரசியல், அப்போ சீமானுடைய அரசியல் எதை முன்னிலைப்படுத்தி, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சீமானுடைய அரசியல் விமர்சனங்களில் இன்னைக்கு திராவிடத்தை எதிர்த்து தீர்க்கமாக பேசுறாரு. இருந்தாலும் எந்த கட்சி அதிகமாக தாக்குறாரு? அவர் திமுகவை தான் தாக்குறாரு. திமுகவை தான் தாக்குறாரு. அண்ணா திமுகவை கூட கொஞ்சம் கம்மியாக தாக்குறாரு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? திமுகவை தான் அதிகமாக தாக்குறாரு. அப்படி இருக்கும்போது அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டனாலேயே வந்து இவர் வந்து சீமானை வந்து என்ன எடுபடி இவர் வந்து ஸ்டாலின் வந்து பயன்படுத்திக்க முடியுமா சீமானை? அப்படி நீங்கள் இப்படி சொல்கிறவங்க வந்து சீமானை இன்னொருத்தர் பயன்படுத்திக்க முடியும்னு சொல்கிறதே சீமானை நீங்கள் தரக்குறைவுபடுத்துறீங்க, அதுக்காகவே பேசுகிறீங்கன்னு அர்த்தம். சீமான் அப்படி ஒன்று எடுப்பார் கைப்பள்ளியா இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதி அல்ல நம்மளுடைய பார்வையில். அப்போது இன்னைக்கு ஒரு மனிதனுடைய மாண்பு, நீங்கள் கொள்கை ரீதியாக என்ன வேணா இருங்க. சீமானே என்ன சொல்கிறாரு? கொள்கைன்னு வந்துட்டு அப்பன் என்ன பையன் என்னங்கிற சொல்றாரு. கொள்கைனா நேர் எதிரி தான். ஆனால் மனித மாண்புன்னு வரும்போது, ஒரு உயிர்னு வரும்போது நீயும் நானும் சக மனிதன். அப்போ ஒரு மனிதனுடைய காயத்தை பார்த்து அவனுடைய வழியை பார்த்து நான் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேனா நான் மனிதனா? மனிதனா? மிருகத்தை விட கேவலம். மிருகங்கள் கூட பல வீடியோக்கள் பார்க்குறோம். ஒரு உயிரை அடித்து கொல்லக்கூடிய மிருகம் கூட அந்த ஏதோ ஒரு மிருகம் சிரமப்பட்டு இருக்கும்போது அதுக்கு உதவுற வீடியோ எத்தனையோ எண்ணற்ற வீடியோவை பார்த்துருக்கோம். மிருகங்கள், நம்மெல்லாம் மனிதர்கள், ஆறறிவுபடுத்த மனிதர்கள்ன்றோம். அப்போது சீமான் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஒரு அண்ணன் இறந்ததுக்காக போய் துக்கம் விசாரிக்கிறார். இது ஒரு போற்றக்கூடிய மனித மாண்பு தானே. இதில் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதே ஸ்டாலின் ஐயாவையும் நம்ம பாராட்டி ஆகணும். இதே வந்து சீமானுடைய அப்பா இறந்த போது அவரும் தொலைபேசியில் அழிச்சு அவர் துக்கம் விசாரிச்சிருக்காருல்ல.
மினிஸ்டர்களை நேரடியாகவே அவருக்கு வீட்டுக்கு போய் அங்கே இருந்து அந்த சடங்குகளெல்லாம் முடிக்க சொல்கிற வரைக்கும் இருந்திருக்காருல்ல. ம். அப்போ அது இந்த இடத்துல நம்ம ஸ்டாலினையாவையும் நம்ம பாராட்டி தான் சார் ஆகணும். இதை தான் சார் ஒப்பிட்டு பேசுறாங்க. அப்போ வந்து அவருக்கு இவர் உதவுறாரு, இவருக்கு அவர் உதவுறாரு. இது ஒரு என்னங்க கள்ள ஒரு- கூட்டணிக்கு ஒரு தொடர்பு உங்களுக்கு. சிம்பிளாக கேளுங்க. அதாவது இப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், நீ வந்து கல்யாண வீட்டுக்கு போகலனாலும் கருமாணி வீட்டுக்கு போயிடா அப்படின்னு. கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தருடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு பல பேர் இருப்பான். ம். ஆனால் துக்கத்தை பகிர்ந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம் கூட துக்கத்தை பகிர்ந்துக்குங்க. ம். அப்போ நம்ம ஊரில் பழமொழி இருக்கா இல்லையா, கல்யாணத்துக்கு போனாலும் கருமாணிக்கு போகணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா அந்த துக்கத்தை வந்து பகிர்ந்துக்கிறது தான் மனித தன்மை. ம். அப்போ நம்ம வந்து தமிழர்களுடைய மரபுலாம் தூக்கி பிடிக்கும்போது இதை நம்ம கடைபிடிக்க வேண்டாமா? ம். அப்போ அதைத்தான் இங்கே சீமான் செய்கிறாரு. இதை செய்யலைன்னா தான் நான் வந்து குற்றச்சாட்டு வச்சிருப்பேன் சீமான் மேலே. ம். என்ன இந்த அளவுக்கு வந்து தமிழர் பண்பாடை பற்றி பேசுகிறாரு, இப்படி ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் இருக்காருன்னு. ம். அவர் செஞ்சது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. சீமான் வந்து ஸ்டாலின் ஐயாவை போய் பார்த்து துக்கம் விசாரிச்சு, சில பேர் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இல்லை மூக்காமுத்து வீட்டுக்கு தானே போயிருக்கணும், ஆமா அங்க போயிருக்கு. இங்கே ஏன் போனார்? இப்போ நம்மளே வந்து உதாரணத்துக்கு நம்மளுடைய நண்பர்களுடைய அப்பாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. ம். நம்ம துக்கம் விசாரிக்க யார் வீட்டுக்கு போவோம்? நண்பர் வீட்டுக்கு தான் போவோம் சார். இல்லை அவங்க பாட்டி வீட்டுக்கு போவோமா? நண்பர் வீட்டுக்கு தான் சார் போவோம். என்ன இது பைத்தியக்காரத்தனமான கேள்வி அல்ல? நீங்கள் மூக்காமுத்து வீட்டுக்கு தானே போயிருக்கணும், நீங்கள் எங்கே போனீங்கிறதுக்கு ம். எவ்வளோ அப்போ உங்களுடைய பார்வை என்னன்னா, ஏதாவது வரையில் சீமான குற்றம் சொல்ல முடியாதா? ம். சீமான காலவாரி விட முடியாதா? அவரை வந்து திராவிடத்தை எதிர்க்கல, திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தான் சிண்டு முடிச்சு போடலாமா? இப்படிப்பட்ட குறுகிய பார்வை கொண்டவர்கள் தான் இந்த விமர்சனங்களை வைக்க முடியும். ஓகே. நம்ம எல்லாத்தையும் சரி தராசில் வச்சு சீமான்ட்ட குற்றம் இருக்கா உடனே நம்ம சொல்கிறோம், ம். சீமான்ட்ட நல்லது இருக்கா உடனே பாராட்டுறோம், ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட குற்றம் இருக்கா அதீதமாக விமர்சிக்கிறோம், ம். நல்லது இருக்கா பாராட்டுறோம். ஓகே. நான் அதெல்லாம் தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் ஸ்டாலின் ஐயா அவர்களும் பாராட்டப்பட வேண்டியவர். ம். சீமானை கூப்பிட்டு அவங்க இது விசாரிச்சது, அதே சீமானே சொல்கிறாரா இல்லையா, நான் சாப்பிடாம போய் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது மயக்கம் போட்டேன், ஆமா. உடனே என்ன கேட்குறாரு, ஏன் இப்படிலாம் சாப்பிடாம போய் உடம்பை கெடுத்துக்கிற, உடம்பை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. ம். அப்போ இது வந்து நீங்கள் அடிக்கிறதே யார் அடிக்கிறீங்க? சீமான். திமுக தான். அப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதையெல்லாம் மறந்துட்டு உங்களை கூப்பிட்டு உடம்பை பார்த்துக்கப்பான்னு சொல்கிறாருன்னா அவருக்கு மனித மாண்பு இருக்குதுல்ல. புரியுது. அப்போ அவர் அந்த மாதிரி உங்ககிட்ட மனித மாண்பை காமிக்கும் போது அதை நீங்கள் வந்து திருப்பி செலுத்தணுமா இல்லையா? கண்டிப்பா. அதுதானே நீங்கள் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுறதான மனித மாண்பு. ம். அப்போ நீங்கள் இது எல்லா விஷயம் தெரிஞ்சுவீங்க, எந்த வகையில் போய் நீங்கள் சீமானை குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? புரியுது. அப்போ இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வேணால் பேசலாமே ஒழிய ஓகே. உண்மையாக வந்து இதை வந்து நம்ம விமர்சிக்க முடியும். புரியுது சார். அவர் மேடையில் பேசுகிறப்போ குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு தடவை திராவிடத்தை அடிச்சுட்டே போகிறேன், ஒரு தடவை அண்ணன் தம்பின்னு ஒருத்தனா வந்து விழுறான், குறுக்க முறுக்க விழுறான், வேற வழியே இல்லை, அடிச்சு ஆகணுன்ற கட்டாயத்துக்கு நம்ம வரோம், அதனால ரசிகர் கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்திற்குமான போர் இது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு சார். இந்த இடத்துல என்னென்னா, இப்போ எல்லா கட்சிகளையுமே இப்போ ஒரு விஜயோ இப்போ எல்லாருமே வரும்போது ஒரு இப்போ இன்றைக்கி கூட பல மீடியாக்கள் பேசுறது கூட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இப்படி சொன்னார் நடிகர் விஜய்னு தான் இன்றைக்கி வரைக்கும். ஆமாம். கட்சிக்காரங்களாகட்டும் எல்லாருமே நடிகர் விஜய்னு இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு தாவேகாவினுடைய தலைவர்னு பேசக்கூடிய ஒரு 10 தடவை விஜய் பேரை சொன்னாங்கன்னா ஒரு 3 தடவை தாவேகாவின் தலைவர் விஜய்ன்னு சொல்கிறாங்க, 7 தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இது ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு திமுகவுடைய தொண்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க? ரசிக மனப்பான்மையில் இல்லையா சார்? ஆனால் கொள்கைன்றது மோடி கிட்ட போய் உட்கார்ந்துருக்கும் போது நின்றுட்டு இருக்கும்போது நித்தி ஆயோக் போயிருந்தார்ல, எங்க ஐயா எப்படி நின்னாரு பார்த்தீங்களா, எப்படி கையை கட்டி நின்னாரு பார்த்தீங்களா, எப்படி உட்கார்ந்துருந்தார் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரசிக மனப்பான்மை இல்லையா? எந்த கட்சியில் இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் இல்லை சொல்லுங்க? எந்த கட்சியில் இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் இல்லை? திமுகவில் இல்லையா, அண்ணா திமுகவில் இல்லையா, பாரதிய ஜனதாவில் இல்லையா? எங்க ரசிக மனப்பான்மை இல்லை? அதுக்காக நம்ம வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோங்கிறது இல்லை. எந்த இடத்துல தப்பு நடத்தாலும் நம்ம கேட்டு தான் ஆகணும். அதாவது ஹீரோ ஒர்க்ஷிப் இன் பாலிடிக்ஸ் இஸ் அ சின்னுங்கிறார் அம்பேத்கர். ஓகே. அரசியலில் நீங்கள் வந்து ஹீரோ ஒர்க்ஷிப் பண்ணீங்கன்னா அது வந்து பாவங்கிறார். ஆனால் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கிறது என்ன? புரியுது. விசிகா கட்சிக்காரங்களும் திருமாவளவன ஹீரோவை தானே பார்க்குறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியை ஒரு கூட்டம் ஹீரோவா பார்க்குது, ராமதாஸ் ஒரு கூட்டம் ஹீரோவா இல்லை பார்க்குது. எங்க இந்த ஹீரோ ஒர்க்ஷிப் இல்லை சார்? ஆனால் அவங்கெல்லாம் வந்து பாடுறாங்க, ஆடுறாங்க, நடிக்கிறாங்கன்னு பார்க்கல, எங்களுக்காக பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்குறனால சொல்கிறேன். இப்போ சமீபமாக இந்த பூத் கமிட்டி மீட்டிங் வந்து திருவண்ணாமலையில் ஏவாவில் போட்டிருந்தார். ஓகே. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரும் போனாங்க. அதில் கொள்கை விளக்கப்படம் போட்டிருந்தாங்க தெரியுமா? பார்த்தீங்களா? அது டிவிலலாம் வந்துச்சு. என்ன படம் போட்டிருந்தாங்க அதில்? நீங்க தான் சார் சொல்லியிருந்தீங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி. இதெல்லாம் ரசிக மனப்பான்மை இல்லையா? நீங்க இப்ப இல்லாம இருக்கலாம் சார், ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் கொள்கைன்னா திமுக தான் சார்.
ஆரம்ப கட்டத்தில் நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு உங்கள் வாயிலே வருது பாருங்க. ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே நோக்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே சூப்பர் தான். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது அதே திமுக? ஓகே, சமூக நீதி இருக்காங்க, சமத்துவம் இருக்கா, பெண்ணுரிமை இருக்கா, என்ன இருக்குது அங்கே இப்போ அவங்களுடைய கொள்கையில்? 90% எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான்றீங்க. எங்க இதான் உங்களுடைய கொள்கையா? முருகனுக்கு வேல் தூக்குறீங்க, இதான் உங்களுடைய கொள்கையா? உதயநிதி ஸ்டாலின் ஐ எம் ப்ரவுட் கிறிஸ்டியன் சொல்றீங்க, இதான் உங்களுடைய கொள்கையா? எங்க சார் இருக்கு உங்க கொள்கை? ஆரம்ப காலத்தில் இருந்துச்சா? இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ நீத்து போச்சு. இப்போ அவங்களுடைய ஒரே கொள்கை என்னன்னா மோடி எதிர்ப்பு. இது மட்டும்தான் அவங்களுடைய கொள்கை, வேற ஒரு கொள்கையும் கிடையாது. எல்லா கொள்கையும் நீத்து போய் எல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு. புரியுது. சமூக நீதி எங்க இருக்குது அங்க? எத்தனை மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க அங்க? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்தில் 18% எஸ்சிக்கு, 1% எஸ்டிக்கு 19% கொடுக்கணும். எத்தனை சதவீதம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க மாவட்ட செயலாளருக்கு? இதான் சமூக நீதியா? அமைச்சர்கள் 35 பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க? இதான் சமூக நீதியா? ராஜா வந்து பெரம்பலூரில் நின்று தோக்குறாரு, பெரம்பலூரில் நிற்கிறாரு, தனி தொகுதியாக இருக்கிற வரைக்கும். பொது தொகுதியாக மாறிடுச்சு, ராஜாவை நிற்க விட்டீங்களாங்க? நீலகிரி உடனே என்ன பண்ணீங்க? நீலகிரிக்கு போயிட்டாரு. எதனால்? தனி தொகுதி நீலகிரி. அப்போ ராஜாவை நீங்கள் வந்து இன்னும் எஸ்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ராஜா மாதிரி இன்னைக்கு தர்க்க ரீதியாக வந்து ஏதோ ஒரு தலைப்பில் அங்கே வாதிடுறதுக்கு யாராவது ஒருத்தருக்கு திமுகவில் திராணி இருக்கா? 2Gயில் தனியாக அவரே போராடி வெளியே வந்தாரா இல்லையா? கண்டிப்பாக. அப்பேற்பட்ட ஆளை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? சாதி கொண்டு பார்க்குறீங்க. இதான் சமூக நீதியா? இதான் சமத்துவமா? புரியுது. இன்னைக்கு ஒரே வீட்டிலேருந்து முதல்வர் துணை முதல்வர் வரீங்க. அந்த சமூகத்துக்கு அத்தனை பாப்புலேஷன் இருக்கா தமிழ்நாட்டில்? ஏன் துணை முதலமைச்சரை வேற சமூகத்துக்கு கொடுக்கலாம்ல? ஒரு எஸ்சிலேருந்து கொடுக்கக்கூடாதா ஒரு துணை முதலமைச்சருக்கு? திருமாவளவனுக்கு வேண்டாம், உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கு கொடுங்க. அப்போ இவங்களுடைய அந்த சாதிக்கு அவ்வளோ ஒரே வீட்டில இருந்து முதல்வரும் துணை முதல்வரும் வர அளவுக்கு இங்கே அதிகமான மக்கள் தொகை வச்சிருக்கீங்களா? இதான் சமூக நீதியா? சமத்துவம், பெண்ணுரிமைக்கு எங்க இருக்குது அங்க? திமுக இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பெண் தலைவரை பார்த்துருக்கீங்களா? கலைஞர், அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா அவர்கள், அடுத்தது உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி அவருடைய பையன், அதுக்கப்புறம் இன்னும் பேரன். இது சனாதனம் இல்லையா? இதுவா நீங்க பேசக்கூடிய திமுக கொள்கை? சனாதனம்ங்கிறது என்ன ராபின்? பிறப்பால ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றாங்க, அது தப்பு. நீங்க புரிஞ்சுக்கிட்ட சனாதனம் அது தப்பு தானே அது? அதே மாதிரி வந்து ஒரு பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கிறது தப்பு. இந்த சனாதனத்தை எதிர்த்து தான் நீங்க போராடுறீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்தினால வந்தார்? இன்னைக்கு கூட ஸ்டேஜ் ஏறின அவர் சொல்றது, நான் யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன். எப்போ? துணை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட. இன்னைக்கு கூட துணை முதலமைச்சராக, தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சர், அப்பேற்பட்ட மாநிலத்துக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவர் தான் இன்னாருன்னு சொல்லி தன்னை தானே அடையாளப்படுத்திக்க முடியாம என் தாத்தா யாரு எங்க அப்பா யாருன்னு தெரியுமாண்ணா? இதை விட என்னங்க சனாதனம் வேணும்? இந்த சனாதனத்தெல்லாம் எதிர்க்க வேண்டியது இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம விமர்சிச்சு தானே ஆகணும் ராபின். எப்படி வந்து நம்ம வந்து இதெல்லாம் கடந்து போயிருங்க அப்படின்னு நம்ம போக முடியும்? அப்போ எங்க இருக்குது திமுகவுடைய கொள்கைகள்? அன்னைக்கு இருந்துச்சு, அதை நான் மறுக்கல. இன்னைக்கு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய வருத்தமும் நம்மளுடைய குற்றச்சாட்டும். நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி சார். மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றிங்க சார். நன்றி ராபின்.